கொள்கையினுடைய விளைவாக கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையின்மை, விவசாய நஷ்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். இதே காலத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் இந்திய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நிதி ஒதுக்கீடுகளை, வரி சலுகைகளை இந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சாதாரண மக்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரில் மேலும் மேலும் வரியை அதிகப்படுத்தி சொல்லனா துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தனைய கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்பதை வற்புறுத்தித்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குநராக இருக்கிற திரு ஜெயராம் அவர்கள் மீது ஒரு புகார் கூறப்பட்டு அந்த பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து சமீபத்திலே இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆள்கடத்தல், பணம் பறித்தல், தன்னுடைய அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனத்தை ஆள்கடத்தலுக்கு பயன்படுத்துவது போன்ற சட்டவிரோதமான காரியங்களில் காவல்துறையினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது. உயரதிகாரிகளே இப்படி இருந்தால் சாதாரண கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி செயல்படும் என்பதை கற்பனை செய்து பார்க்கவே மிகுந்த நடுக்கம் ஏற்படுகிறது. வேலியே பயிரை மேய்ந்ததைப் போல இந்த சம்பவம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவரை மீது முறையாக வழக்கு செய்வதற்கு பதிலாக விசாரித்து விட்டது என்பதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ததற்கான அடிப்படையான காரணம். இதுபோன்ற சாதாரண மக்கள் யாராவது இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தால் காவல்துறை இப்படித்தான் நடந்து கொண்டுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதுவும் உயர்நீதிமன்றம் தலையிட்டு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததற்கு பிறகும் உயரதிகாரி என்கிற ஒரே காரணத்திற்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு முறையாக ஏடிஜிபி ஜெயராம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர் கைது செய்யப்படவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதைப் போலவே முருகபக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் மதுரையில் வரக்கூடிய 22ஆம் தேதி ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தீவிரமான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மதச்சார்பின்மைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் பெயர் போன மாவட்டம். அந்த பகுதியில் மக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் மத வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் பாரதிய ஜனதா கட்சி முருகபக்தர்கள் மாநாடு என்கிற போர்வையில் அவர்கள் இத்தகைய மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் முன்வர வேண்டும். குறிப்பாக மக்கள் இந்த ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் நடக்கக்கூடிய அரசியல் மாநாட்டை புறக்கணிப்பதற்கு தமிழக மக்கள், மதுரை மாவட்ட மக்கள் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். நிச்சயமாக இது அவர்களுடைய அரசியல் சதி வேலைக்கு தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக உடன்பட மாட்டார்கள். அதற்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணி இருக்கீங்க, ஆனா கூட்டணி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பல்வேறு கூடுதல் இடங்கள்ல கேட்போம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரீங்க. இது அரசியல் வட்டாரத்தில் திமுக கூட்டணியிலையும் உங்களுக்கு ஏதோ விரிசல் ஏற்பட்டிருக்கு, அதன் காரணமாக தான் நீங்க பேசுங்க அப்படின்னு புரிஞ்சுன்னு பேசுறாங்க. அதுக்கு சம்பந்தமா சொல்லுங்க. கூடுதல் கூட ஏன்னா யார்கிட்ட கேட்கிறோம்? வேறொரு கட்சியில இல்ல நீங்க சொல்ற மாதிரினா வேறொரு அணியில நான் கேட்டா தானே விரிசல் அர்த்தம். திமுகக்குள்ள தானே கேட்கிறோம். அது எப்படி எங்களுக்கு அணியில விரிசல் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? அது மற்றவங்களுடைய கருத்து சார். அதனால அது போதுமான அளவுக்கு அதை பத்தி விலகிட்டேன். 10 நாளா அதுதான் போயிட்டு இருக்கு. அதனால அது பின்னாடி தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். நிச்சயமாக அப்படிப்பட்ட எதுவும் இல்லை. சொல்லப்போனால் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் வேறு எல்லோரை காட்டிலும் முதன்மையான படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே செயல்படும். பிரபலமான நடிகர் போன்ற விஜய் அவர்லாம் வராங்க, அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். கூட்டணி அமைப்பாரா தனியா நிப்பாருன்றது அவர்கிட்ட தான் கேட்கணும்.